கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போவதற்கு தடையாய் இருந்த ஒரு பட்டணம் எரிகோ. அதனுடைய அலங்கம் அவர்கள் அந்த பட்டணத்தை கடந்து போனாதான் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதற்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் யோசுவாவும் ஜனங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அந்த அலங்கத்தை 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7வது முறை அவர்கள் அந்த அலங்கத்தை சுற்றி வரும் பொழுது எக்காலத்தை எடுத்து ஆசாரியர்கள் அந்த எக்காலங்களை ஊதுகையில ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதித்தார்கள். உடனே அந்த அலங்கம் அந்த ஜனத்திற்கு முன்பாய் இடிந்து விழுந்தது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் சில அலங்கங்கள் இருக்கிறதல்லவோ, துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கு கொடுங்கள். நிச்சயமாக அலங்கங்களை கர்த்தர் நிர்மூலப்படுத்துவார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு தடையாய் எந்தெந்த அலங்கங்கள் இருக்கிறதோ அது துதியினால் நிச்சயமாய் இடிந்து விழும். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவரை துதிக்கிற ஜனத்திற்கு கொடுக்கிறார். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் தந்த வசனத்தின்படி எங்களுக்கு தடையான இருக்கிற அத்தனை அலங்கங்களும் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்குள்ள அந்த உற்சாகம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.